ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை வெகு தயவுண்டு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 28 முதல் 30 வசனங்கள். தியான வசனம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் மறுபடியும் நான் ஆண்டவருடைய நாமத்திலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். உங்களுக்கு எங்கள் அன்பின் ஸ்தோத்திரங்கள். கர்த்தரை நம்பி தங்களது காரியங்களை ஆண்டவர் தாமே ஆண்டு நடத்த வேண்டும் என்று கர்த்தரிடம் ஒப்புவிக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கு நேரிடும் காரியங்கள் அர்த்தமற்றவையாகவோ தீமை போன்றோ தோன்றலாம். ஆனால் நிறைவாக அவை நன்மையாகவே முடியும். 2வது உலக மகா யுத்தத்தின் போது லண்டன் பட்டணம் வெடிகுண்டுகளால் தாக்கப்பட்டு கொண்டிருந்தது. நெஞ்சுவலியால் அவதிப்பட்டு கொண்டிருந்த ஒரு கிறிஸ்தவன் வீட்டிற்கு விரைந்து கொண்டிருந்தான். நெஞ்சுவலிக்கான காரணம் என்ன என்று எந்த வைத்தியராலும் கண்டுபிடிக்க கூடாதிருந்தது. குண்டுவீச்சிலிருந்து ஆண்டவர் சேதமின்றி வீட்டிற்கு கொண்டு போய் சேர்ப்பார் என்ற நம்பிக்கையோடு சென்று கொண்டிருந்த அவன் மீது இரும்பு கொண்டு பறந்து சென்று தாக்கியது. மயக்கமுற்று கீழே விழுந்தான். அவன் ஒரு அடி முன்னால் அல்லது பின்னால் ஒரு அடி போயிருந்தால் குண்டடிப்பட்டிருக்காது. தங்கொண்ணா வேதனையோடு துடித்து கொண்டிருந்தவனை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள். ஆண்டவர் ஏன் என்னை காப்பாற்ற தவறிவிட்டார் என வழி முழுவதும் அவன் குழம்பிக் கொண்டு யோசித்து கொண்டே இருந்தான். அவனுடைய நெஞ்சில் பதிந்திருந்த குண்டை வைத்தியர்கள் அப்புறப்படுத்துகின்ற போது அவன் நுரையீரலில் ஆழ்ந்து பதிந்திருந்த ஒரு சிறு மரத்துண்டை கண்டு வைத்தியர் வெளியே எடுத்தார். அந்த மனிதனின் நெஞ்சுவலி அன்று முதல் நின்றது. குண்டு அவன் மேல் விழுந்ததால் அவனது கடந்த கால நெஞ்சுவலியின் காரணம் தெரிய வந்து அவன் முற்றிலுமாக சுகம் பெற்றான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு கஷ்டத்தின் மூலமாக ஆண்டவர் பூரண சுகம் கொடுத்தார் என்று கண்டு அவன் வியந்து கர்த்தரை ஸ்தோத்தரித்தான். எனக்கு அன்பானவர்களே, நமக்கு எதிர்பாராத விதமாக ஏற்படுகின்ற கஷ்டங்கள், துன்பங்கள், பலவீனங்கள் யாவும் நம்முடைய நன்மைக்காகவே கொடுக்கப்படுகிறது என்பதை உணர்ந்து நீங்களும் நானும் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். பவுலடிகளார் அதைத்தான் இங்கே ரோமருக்கு எழுதுகின்ற பொழுது குறிப்பிடுகிறார். அவர் சொல்லுகின்ற பொழுது அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய், மற்றவர்களை குறித்தல்ல, தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தேவனுடைய திட்டம் தீர்மானத்தின்படி அவருக்கு சொந்தமாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய உங்களுக்கும் எனக்கும், அதாவது நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய நோக்கம் என்ன? தேவனிடத்திலே அன்பு கூற வேண்டும் என்பதற்காக. எனவே தான் அங்கே சொல்லுகிறார், அவரால் அழைக்கப்பட்டவர்கள், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய நீங்களும் நானும் அவரிடத்தில் அன்பு கூறும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அப்படி அன்பு கூறுகிற உங்களுக்கும் எனக்கும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்பதாக பவுலடிகளார் குறிப்பிடுகிறார். தன்னுடைய சரீரத்திலே காணப்பட்ட கஷ்டமான பலவீனத்தை ஆண்டவர் தன்னை விட்டு நீக்கிவிட மும்முறை வேண்டியும் நீக்கப்படவில்லை. மாறாக கிறிஸ்துவின் வல்லமை அவர் மேல் தங்கியிருக்க ஆண்டவர் கிருபை புரிந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மேலும் பரிசுத்த பவுலடிகளார் குறிப்பிடுகின்ற பொழுது இவ்வுலகத்தில் உள்ள நமக்கு ஏற்படும் உபத்திரவமானது அல்லது கஷ்டமானது வெகு சீக்கிரத்திலே நம்மை விட்டு கடந்து போகக்கூடியது என்பதாக குறிப்பிடுகிறார். அதை நாம் வாசிப்போம் என்றால் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே, மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு
அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது என்பதாக குறிப்பிடுகிறார். யாருக்கு சொல்லுகிற வார்த்தை? நாம் விசுவாசத்தோடு பயணிக்கின்றோமே, மோட்ச ராட்சியத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம் அல்லவா? அந்த விசுவாசிகளுக்கு சொல்லப்படுகின்ற ஒரு வார்த்தை. உன்னுடைய பாதை, உன்னுடைய பயணிக்கின்ற பாதையிலே பல கஷ்டங்கள் வரலாம், உபத்திரங்கள் வரலாம். ஆனால் இவைகளெல்லாம் என்னை ஒன்றுமில்லாமல் ஆக்கக்கூடியது என்று நீ எண்ணக்கூடாது. பவுலடிகளார் சொல்லுகிறார், இவைகளெல்லாம் அதிசீக்கிரத்தில் லேசாக நீங்கி விடுகிற காரியம் என்று சொல்லுகிறார். இது லேசான உபத்திரவம், வெகு சீக்கிரத்திலே நம்மை விட்டு நீங்கி போகும் என்பதாக சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன் வாழ்வில் ஏற்படும் அற்பகால உபத்திரவத்தினாலோ, சிறிய அல்லது பெரிய வியாதியினாலோ, கஷ்டத்தினாலோ துவண்டு விடாதே. உன் உபத்திரவங்கள் உனக்கு அதிக நன்மையை கொடுக்கத்தக்கதாய் கர்த்தர் கட்டளையிடுகிறார். யோபு பக்தனை காட்டிலும் உபத்திரவப்பட்டது யாருமே கிடையாது. ஒன்றன்பின் ஒன்றாக கஷ்டங்கள், நஷ்டங்கள், பிள்ளைகளின் பிரிவு, சரீர நோய், மனைவியின் கொடூரமான வார்த்தை, நண்பர்களின் ஆறுதலற்ற குற்றச்சாட்டும் வார்த்தைகள். ஆனால் பக்தன் யோபு கூறுவதை கேளுங்கள். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்பதாக குறிப்பிடுகிறார். நான் போகும் வழியை அவர் அறிவார். எனக்கு அந்த வழி மறைக்கப்பட்ட ஒரு வழி. ஆனால் என்னை அழைத்தவர், என்னை தெரிந்து கொண்டவர், என்னை விசுவாச வாழ்க்கைக்குள்ளாக தமக்கு சொந்தமாக தெரிந்து கொண்டு அவருடைய அடிச்சோட்டிலே நடக்கும்படியாக அழைத்தவர், அவர் என்னுடைய வழியை அறிந்திருக்கிறார். நான் அல்ல, அவர் என்னுடைய வழியை அறிந்திருக்கிறார். அந்த வழி எப்படிப்பட்ட வழியாக இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட கரடு முரடாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட முட்களும் கற்களும் ஒருவேளை பலவிதமான கேடுபாடுகள் நிறைந்த ஒரு வழியாக இருக்கலாம். ஆனால் வழியிலே எனக்கு அவர் துணையாக வருகிறார். அந்த வழியிலே அவர் என்னை சோதிக்கும்படியான அந்த வழி என்று சொல்லுகிறார். அதிலே நான் பரீட்சிக்கப்படுவேன். எனக்கு அது ஒரு பரீட்சை. அந்த பரீட்சையிலே என்னை அவர் என்ன செய்வார்? நான் சுத்த பொன்னாக விளங்கும்படியாக என்னை அவர் பலப்படுத்துகிறார் என்பதாக கூறுகிறார். அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன் என்கிறார். உபத்திரவத்திற்கு பின்பு யோபுக்கு கிடைத்த நன்மைகளை நாம் அறிவோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நன்மைகளை யோபுவிற்கு அருள் செய்த தேவன் இன்றும் ஜீவனோடு இருக்கிறார், இன்றும் ஜீவித்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை மனிதர்கள் நிந்திக்கும் நிந்தைகள், அவமானமாய் சொல்லக்கூடிய வார்த்தைகள் உன் மனதை கலங்கடித்து காயப்படுத்தி உன்னை கலங்கச் செய்கிறதோ, கர்த்தர் நிந்தையில் ஆசீர்வாதத்தை அருளி செய்வார். கலங்காதே, திகைக்காதே. தாவீது தன் மகனுக்கு பயந்து தன்னுடைய வீரர்களோடு காட்டுக்கு செல்லுகையில் சீமேயி தாவீதை தூஷித்து கொண்டே நடந்து வந்தான். கற்களை எறிந்தான் தாவீதின் மீது. மோசமான வார்த்தைகளை சொன்னான். இரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ என்று விடாமல் தூஷித்து கொண்டு வந்தான். தாவீதினுடைய வீரர்கள் அவன் தலையை கொய்து விடுவோம் என்று எழுந்தார்கள். ஆனால் தாவீதோ தடுத்தான். அப்படி செய்யாதீர்கள், அவன் என்னை தூஷிக்கட்டும். தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவாராக என்று 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே வாசிக்கிறோம். ஆம், எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, மனுஷன் நம்மை நிந்தித்தால் தேவன் நமக்கு நன்மையை கட்டளையிடுவார். கர்த்தர் தாவீதை ஆசீர்வதித்தார். நிந்தைகளில் சோர்வுற்று போகாதே. கர்த்தர் உன்னை நன்மையாய், உனக்கு வரக்கூடிய அத்தனை நிந்தைகளையும் அவமானங்களையும் வேதனைகளையும் சோதனைகளையும் ஆசீர்வாதமாக மாற்றிக் கொடுப்பார். ஆம், அந்த தேவன் ஜீவனுள்ளவராக இருக்கிறார். அவருடைய கரத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போமா? கிருபை நிறைந்த ஆண்டவரே, பல நேரங்களிலே உம்மால் அழைக்கப்பட்ட, உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் சோர்ந்து போய் விடுகிறோம். பிறர்
சொல்லுகின்ற வார்த்தைகளினாலே, பிறர் எங்களை நடத்துகின்ற தகாத நடத்தைகளினாலே, பிறர் எங்களை பார்க்கின்ற விதத்தினாலே நாங்கள் ஆண்டவரே பல நேரங்களிலே நாங்கள் கலங்கி தவிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஏன் ஏன் என்று கேள்வி கேட்கிறவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு பயப்படுகிற, உம்மாலே தெரிந்து கொள்ளப்பட்ட, உம்மீது விசுவாசம் வைக்கிற உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு ஆண்டவரே இவைகளெல்லாம் நீர் நன்மைக்கு ஏதுவாக அனுமதிக்கிறீர் என்பதை உணர்ந்து ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் எங்களுக்கு எதிராக வீசப்படுகிற அம்புகளை அல்ல, எங்களுக்கு எதிராக சொல்லப்படுகிற வார்த்தைகளின் அம்பு அல்ல ஆண்டவரே, உண்மையை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். சொற்ப காலம் காணப்படுகிற இந்த ஆண்டவரே உபத்திரவத்திலிருந்து நீர் எங்களை மீட்டு எங்களை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறீர். உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம், எடுத்து பயன்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.